என்ன சபாபதியை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் நம்ம வீட்டு பக்கமே அவன் வரவே மாட்டேங்கிறான். என்ன ஏதுன்னு அவன் வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வந்துருவான். யார் யாது நல்ல நாள் அதுவும் ஊழ விட்டுட்டு இருக்கிறது, அதுவும் எங்க வீட்டு வாசல்ல. என்ன சொல்ல சொல்ல ஊழ சவுண்ட் அதிகமா வருது. நீதானாயா? எதுக்கே காலங்காத்தால இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? என்னைக்கு என் வாழ்க்கையில வந்தியோ எனக்கு எவ்வளவு நல்ல சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா. ஆனா நீ என்னை விட்டுட்டு இன்னொரு பையனை போய் லவ் பண்றீங்க, அது என்னால தாங்கிக்கவே முடியல. யோ, என்னையா லூஸ் ஆட்டம் உட்காந்துட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல, நான் லவ் பண்ணல, உன் பையன் தான் லவ் பண்ணிட்டு இருக்கானு. ஐயோ கடவுளே, இந்த மனுஷனுக்கு காது வச்சதுக்கு காதே வைக்காம படிச்சிருக்க வேண்டியதானே. நான் எப்படி சொல்லி இந்த ஆளுக்கு புரிய வைக்கிறது? சோ, என்னதான் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. எனக்கே 1008 வேலை இருக்கு, இதுல இது வேறையா? எப்படியா போய் தொலைங்க. என்ன காலங்காத்தால உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கான்? என்னன்னு கேப்போம். டேய் சபாபதி, டேய். சோ, இவனுக்கு காது கேட்காதுங்கிறத அப்பப்ப மறந்து போயிருது வேற. டேய் சபாபதி, என்னடாச்சு? ஏ நண்பா, வாடா என் உயிர் தோழா. உன்கிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட தான் சொல்ல போறேன்? என்ன இவன் ஓவரா பில்டப்லாம் கொடுக்குறான்? என்ன விஷயமா இருக்கும்? என்னடா ஆச்சு? ஏன்டா அழுவுற? மச்சான், நீ என்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கலனாலும் பரவாயில்ல, நான் என் கஷ்டத்தை உன்கிட்ட சொல்லியே ஆவேன். அட கூமுட்டை, அதை தாண்டா கேட்கிறேன். என்ன விஷயம்? மறுபடியும் நீ என்கிட்ட கேட்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஐயோ கடவுளே, நீ எவ்வளவு கோபமா இருந்தாலும் நான் உன்கிட்ட தாண்டா சொல்லுவேன். சொல்லி தொலைடா என் வென்று. சண்முகம், உன்கிட்ட சொல்றதுக்கு நான் ஏன் வைக்கப்படணும்? என் பொண்டாட்டி இருக்கால, அவ வேற யாரையோ ஒரு தடவை லவ் பண்றாளாடா. என்ன கேட்ட உனக்கே இவ்வளவு சாக்காகுதுன்னா எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு என் நெஞ்சே வெடிச்சிட மாதிரி ஆயிடுச்சுடா. இருக்காது. ஏன் தங்கச்சி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. கண்டிப்பா இவன் தான் எதையாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஏன் இவ்வளவு திங்க் பண்ணணும்? தங்கச்சியவே கூப்பிட்டு கேட்போம். ஏமா பேபி யார் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா? ஓ, இந்த ஆளா? வாங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாமா? என்ன கேள்விப்பட்டீங்க? இல்ல, இவனை விட்டுட்டு நீ வேற யாரையோ லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவன் அழுதுகிட்டு இருக்கானே, அதெல்லாம் உண்மையான்னு கேட்டேன். சோ கடவுளே, எல்லாம் என் தலை எழுத்துனே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுமா. உன்னை நான் என் தங்கச்சியா நினைச்சேன், நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? இங்க பாருங்க அண்ணே, நல்ல காதல வாங்கிக்கங்க. நான் ஒன்னும் லவ் பண்ணல. என் பையன் இருக்கால சந்தோஷ், ஆமா, அவன் தான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு என்கிட்ட சொன்னான். ஓ, அததான் நான் இவர்கிட்ட சொன்னேன். இவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? நம்ம ஒண்ணு சொல்றது, இவர் ஒண்ணு புரிஞ்சுக்கிறது, அதுதான் நம்மளுக்கு வழக்கமாச்சே. இவரு நான் லவ் பண்றதா நினைச்சுக்கிட்டு நேத்து நைட்ல இருந்து இதே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. சாரிமா, நான் அவன் சொன்னதை அப்படியே நம்பிட்டேன். நம்பியிருக்க கூடாதுதான். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். அதனாலதான் டைரக்டா மனசுல வச்சுக்காம உங்ககிட்டே வந்து கேட்டுட்டேன். என்னை எதுவும் தப்பா நினைச்சுக்காது என்ன? பரவாயில்லண்ணே, கேட்ட வரைக்கும் சந்தோஷம். இவருக்கு எப்படியாவது சொல்லி புரிய வைங்க. சும்மா ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்காரு. நல்ல நாள் அதுவுமா. அப்புறம் நான் உள்ளார வேலை இருக்கு, வரேனே. சரிம்மா. என்கிட்ட சொல்லாம நீ எப்படி அவளை அனுப்பலாம்? மா, நான் தான் சொல்றேன்ல, அவளுக்கு ஏதோ அசைன்மெண்ட் இருக்காமா, அதனால வேகமா கிளம்பணும்னு கிளம்புனா. இப்போ என்ன உனக்கு? இப்படியே இருங்கடி, அம்மாவை மதிக்காம விளங்கிடும் குடும்பம். ஐயோ, இப்போ எதுக்குமா தேவையில்லாதெல்லாம் நீ பேசுற? உங்களுக்கெல்லாம் இப்போ புரியாது. கல்யாணம் ஆகி மாமியார் முத்துவா பாரு, அப்பதான் புரிய போகுது உங்களுக்குலாம். அப்ப நினைப்பீங்கடி அம்மாவை பத்தி. இப்பெல்லாம் நல்லா சொகுசா இருக்கீங்கல்ல, உங்க அப்பா சொல்லி கொடுத்து அப்படிதான் இருக்கும். மா, அசைன்மெண்ட் இருக்குன்னு போனது ஒரு குத்தமாமா? இதுக்கு இவ்வளோ பேச்சு தேவையா? அவ போனது குத்தம்னு நான் சொல்லல, என்கிட்ட சொல்லாம போனதுதான் குத்தம்னு நான் சொல்றேன்.
கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாமியார்கிட்ட சொல்லாமல் போங்க, வீடே 2000. அப்போ மட்டும் பம்மிக்கிட்டு மாமியார்கிட்ட சொல்லிட்டு போவீங்க, அம்மா தானே அப்படின்னு ஏச்சிடலான்னு கிளந்தானே கிளம்பிட்டாவ. சோபா மா, கதை நடந்து முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ண சொல்ற, அதுக்கு அதை சொல்லு. சரி, போனால ஃபோன் எடுத்துகிட்டு போயிருப்பாள்ல, ஃபோன் பண்ணி எனக்கு சொல்ல. ஏமா உன்கிட்ட ஃபோன் இருக்குல்லம்மா, நீயே ஃபோன் அடிச்சு கேட்க வேண்டியதானேம்மா? ஏண்டி அவள் என்கிட்ட சொல்லாமல் போவா, இருன்னு நான் சொன்னதுக்கப்புறமும் கிளம்பி போவா, அவளுக்கு நான் ஃபோன் அடிக்கணுமா? அவளே ஃபோன் அடிக்க சொல்லு. இப்போ என்ன உனக்கு? அவள் ஃபோன் பண்ணி சொல்லணும், அவ்வளோதானே. சரி விடு, போய் சமைக்கிற வேலையை பாருமா, போமா. ஒழுங்காக ஃபோன் பண்ண சொல்கிறேன், இல்லைன்னு வை உனக்கு சாப்பாடு கிடையாது, பார்த்துக்கோ. இந்த சாப்பாட்டுக்கு நான் வெளியிலே சாப்பிட்டுக்குவேன். என்ன? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா நான் வெளியிலலாம் சாப்பிட மாட்டேன், எங்கள் அம்மா கையால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். அந்த பயம் இருக்கட்டும் என்கிட்ட. எல்லாருக்கும் என்ன நான் இழிச்சவாயின்னு தெரியுதா? ஆமாம் ஆமாம், ஒன்றுமே சொல்லலம்மா, எதுக்குமா மறுபடியும் ஆரம்பிக்கிற? சரி, ஒழுங்காக சொல்கிறத கேட்டு இருந்தா நான் எதுவுமே பேச மாட்டேன். எதையாவது வம்பு பண்ணீங்க என்கிட்ட, அவ்வளோதான் சொல்லிட்டேன். கமலா. என்ன அம்மா கூப்பிட அமைதியாக நிற்கிது? ஏய் சின்ன பொண்ணு, என்ன வேணுமான்னு கேட்டு சொல்லு. என்னப்பா வேணும்? இல்ல சாப்பாடு. மா, அப்பாவுக்கு சாப்பாடு வேணுமாம்மா? செஞ்சு டேபிள் மேலே வச்சிருக்கேன், எடுத்து போட்டு சாப்பிட சொல்லு. அப்பா செஞ்சு டேபிள் மேலே வச்சிருக்காங்களா, எடுத்து போட்டு சாப்பிடுவீங்களாம். ஏன் உங்க அம்மா வைக்க மாட்டாங்களா? மா எல்லாம் காதில் விழுவுது, நான்லாம் வைக்கிறாப்புல இல்லை. உங்கள் அப்பாவையே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்க சொல்லு. உங்கள் 2 பேத்துக்கு தான் நல்லா காது கேட்குது தானே, எதுக்கு நடுப்புற உட்காந்துட்டு ஒரு சின்ன பிள்ளை எப்படி ஆக்குறீங்க? உங்கள் 2 பேர் சண்டைக்கும் நான் தூதுவராக முடியாது. பேசுறதா இருந்தால் 2 பேரும் பேசிக்கங்க, இல்லைன்னா ஆளை விடுங்க, நான் போய் காலேஜுக்கு கிளம்பணும். இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? கமலா, நான் சொன்னதெல்லாம் தப்பு தான் கமலா, சும்மா ஒரு இதுல பேசிட்டேன். எதுல பேசுனீங்க? விடு கமலா, அதே ஏன் கமலா பிடிச்சிட்டு இருக்க? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். இதே மாதிரி என் மனசில் உள்ளதால் நான் பேசியிருந்தா இந்நேரம் என்னை என்ன பண்ணியிருப்பீங்க, இல்லை எப்படி தான் என்னை நடத்திருப்பீங்க? நான் மட்டும் இழிச்சவாயி ஈனா வானா. சும்மா பாசமாக வந்து பேசிட்டா நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டா உடனே நாங்கள் மன்னிச்சிடணும். இதே மாதிரி நாங்கள் சொன்னால் மட்டும் நீங்கள் மன்னிக்காமல் வேணுக்குன்னே வச்சு குத்தி காமிப்பீங்க. இந்தமாரி நானும் உங்களை மாதிரி தான் பண்ண போகிறேன். சாரி கமலா, எப்படி மன்னிப்பு கேட்டா நீ மன்னிப்பன்னு சொல்லு, நான் அந்த மாதிரியே கேட்குறேன், சரியா? எல்லா டைமும் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஒன்று காலையிலே விட்டு ஓட்ட வேணாம், காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்புற வழியை பாருங்க. வந்துட்டாரு கோட்டு சூட்டை மாட்டிக்கிட்டு. கடவுளே, சத்தியமா இந்த பொம்பளைங்களோட மனசை என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. இங்க பாடுறா சபாபதி, என்னோட பொண்டாட்டி இன்னொருத்தர யாரையோ லவ் பண்றாளோண்டா. இங்க பாருடா சபாபதி, உன் பொண்டாட்டி ஒண்ணு வேற யாரையும் லவ் பண்ணல, உன் பையன் தான் லவ் பண்றான். அதை நீ புரிஞ்சுக்கோ, அது நல்ல விஷயம்தான், சரியா? என்னது, என் பொண்டாட்டி லவ் பண்றது உனக்கு ஏற்கனவே தெரியுமா? என் நண்பனா இருந்துட்டு நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. என் பொண்டாட்டி ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்றது தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட இத்தனை நாள் நீ சொல்லாம எனக்கு துரோகம் பண்ணிருக்க. இப்ப வந்து அவகிட்ட பேசுற மாதிரி பேசி அவளுக்கு நியாயம் பேச வந்துட்டியா நீ? இது என்னடா புது கதையா இருக்கு? என்கிட்ட இவ்வளவு நாள் மறைச்சது இல்லாம இப்ப வந்து நல்லவ மாதிரி என்கிட்ட நடிக்கிறியா நீ? இனிமேட்டு நீ எனக்கு ஃப்ரெண்டும் கிடையாது, என் உயிர் தோழனும் கிடையாது. நான் என் உயிர் தோழன் செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கிறேன். இனிமேட்டு என் மூஞ்சிலே முடிக்காத. தயவு செஞ்சு இனிமேட்டு என் வீட்டு பக்கத்து கூட வந்துடாத. சரியாந்திர லூசு பயிலா இருப்பான் போல இவன். என்ன சொல்றேன்னு காதலே வாங்காம இவனா ஒரு கதையை கிளப்பி விட்டுட்டு இருக்கான். பாவம் அந்த பொண்ணு பேபி எப்படிதான் இந்த பையலை வச்சு சமாளிக்குதோ தெரியல. கொஞ்ச நேரத்துக்கே நம்ம தங்கு வரல அது போகுது. பாவம், ரொம்ப நாள் ஆச்சு இவனை பார்த்து அப்படின்னு சொல்லி வந்தா இவன் நம்மளையே குழப்பி விட்டுருவான் போலப்பா. ஆத்தாடி, நம்ம வேகமா வீட்டுக்கு போய் சேருவோம். இவன் கிட்ட பேசணும், நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். யாருக்கிட்ட? சரி, பொண்டாட்டி தான் சரியில்லைன்னா எனக்கு வாட்ச நண்பனும் சரியில்லாம இருக்கான். என்ன பொழப்போ தெரியலப்பா நம்ம பொழப்பு. மணி எவ்வளோ நேரம் ஆகுது, இவ வேற வரையினா இன்னும் ஆளை காணோம். லேட்டா போனா அந்த மேனேஜர் மட்டும் வேற திட்டுவான். ஓ, இவளை வேற காணவே காணாமே, என்ன பண்றது? பேசாம கிளம்பி போயிருவோமா? வேணாம், நேற்று நம்ம ஆசையாக கூப்பிட்டோம், அவள் கிளம்பி வரேன்னு கிளம்பிலாம் நின்னா, அவங்க வீட்டு சூழ்நிலையால் வர முடியல. இப்போ நம்ம கிளம்பி போனோம்னா அப்புறம் சண்டை தான் நடக்கும். டேய் அஜய், அனிதா வந்துட்டியா?
சப்பா, உன்னைய பார்க்கறதுக்கு எவ்வளோ தடையெல்லாம் தாண்டி வர வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது, ஐயாவோட அழகு அப்படி. ஆமா ஆமா சொல்லிக்கிட்டாங்க. அப்புறம் நேற்று நைட்டு கரெக்டாக வீட்டுக்கு போயிட்டியா? அதை ஏண்டி கேட்குற, நான் எங்கள் அம்மாட்ட மாட்டி இருந்திருப்பேன். எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி சொன்னதுனால பைப் வழியாக ஏறி குதிச்சு வீட்டுக்குள்ளார போயிட்டேன். அடப்பாவி, பைப் வழியெல்லாம் ஏறுவியாடா நீனு? நீயே செவரு தாண்டி குடிக்கும் போது நான் பைப் வழியே ஏற மாட்டேனா? நம்ம 2 பேருமே அப்போ கேடியாக தான் இருந்திருக்கோம். என்ன பண்ணுறது, நம்ம 2 பேருமே லவ் பண்ணுறோம்ல, அப்போ கேட்டு தானே பண்ணி தானே ஆகணும். உங்ககிட்ட பேசினா மட்டும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுதுடா. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு தெரியுமா? அப்புறம் என் தங்கச்சி தான், நீ போ நான் பார்த்துக்கிறேன், அம்மாவை சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி என்னை அனுப்பிவிட்டா. பரவாயில்லையே, உன் தங்கச்சி நல்ல பிள்ளையா இருக்கு. அட நீ வேற, அவன் இந்த மாதிரி பண்ணதுக்கு உன் ஆள் கடையிலேருந்து 2 முட்டை பரோட்டா பார்சல் வாங்கிட்டு வா நைட்டு வரும்போதுன்னு சொல்லி விட்டுருக்கா. அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு. மச்சினிச்சி கேட்டால் கொடுக்காமையா இருப்போம்? ரொம்ப தான் உன் மச்சினிச்சி புராணம்.